கண்டஸ்டன்ஸ் வந்து பின்னாடி அவங்க தான் ஆடுறாங்க. கரெக்டாக மாஸ்டர்? சொல்லுங்க மாஸ்டர், இப்போ நீங்கள் எப்படி நீங்கள் இந்த முடிவு எடுத்தீங்க இங்கே வந்து இந்த டான்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க? அது பெரிய கதை சொன்ன எபிசோட் பரவாயில்ல, சின்னதாக சொல்லுங்கள். உங்களுக்கு ரொம்ப நாள் ஆசையாக இருக்குது கேரளா டான்ஸ் ஸ்கூல் வைக்கணும்னு ஆசை. பட் ஆனால் ஃபாரினில் வைக்கணும் அப்படின்னா திடீர்னு என் நண்பர் தயா அமைச்சதுனால அவங்க ஜாலியாக பேசிகிட்டு இருக்க டைமில் ஒர்க் அவுட் ஆகி கனடா வந்து 4th இயர் நாங்கள் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இன்றைக்கி மூல காரணமே இவர் தான் வந்து கனடாவில் வந்து பிரம்மாண்டமாக இந்த மாதிரி மாநாடு மயிலாடு சீசன் 10 வந்து இவ்வளோ பெருசாக இங்கே வந்து பண்ணணும் ஆசைப்பட்டது வந்து அசோக் ராஜா மாஸ்டர். ஸோ எல்லாரும் சேர்ந்து நாங்கள் இங்கே வந்துருக்கோம். சடனாக ரொம்ப ஜாலியாக இருக்குங்க. உள்ளூரில் கோட்டெல்லாம் போட்டுட்டு நானும் ஒரு கோட்டெல்லாம் போட்டுட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும். இவர் தான் கனடா மைக்கேல் ஜாக்சன். இவர் தான் கனடா சூசு. அதாவது இப்போ இங்கே வந்து இந்த மாஸ்க்லாம் போடாத சூசு. இந்த சூசு வந்து ரொம்ப பயங்கர துருன்னு இருப்பாங்க இந்த சூசு. நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதான் கோகுலாம் கூட சேர்ந்து தான் பாடி பேலன்ஸ் 2-3 பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க. நிறையா வெரி குட். ஓகே, என்ஜாய் பண்ணுறீங்களா? ஷோ முடிஞ்சா அது வரைக்கும் ஒரு பயங்கர த்ரில்லாக இருக்கீங்க. யார் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? விட்டுருங்கன்றீங்களா? சரி, ஓகே. வசந்த், ஹாய் வசந்த். ஃபர்ஸ்ட் நான் வசந்த் பார்த்து வேறு யாரும் நினச்சிட்டு நான் பேசிட்டேன். இவங்க இங்கே இந்த மாநாடு மயிலாடு டீமில் ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்காங்க. வேண்டாம் வசந்த் வேண்டாம். ஓகே, ஹீரோ ப்ளே பண்ணுவீங்களா மாட்டீங்களா? அதான் அவங்களோட ஆசை. கரெக்டாக? ஸோ வெரி குட். என்ன சாங் சஸ்பென்ஸா சஸ்பென்ஸ் ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு புது குரூப் ஆட போகிறீங்க. ஸோ ஓடி பண்ணுறாங்களா? எல்லாம் பயங்கர ஸ்டைலிஷாக ஆடுவாங்க. எப்படி ஃபோக் ஆடுவாங்க, எப்படி நம்ம ஸ்டைல் அடாப்ட் பண்ணிப்பாங்க. சூப்பர். ஸோ இதான் வசந்த். ஸோ வசந்த் வந்து கலக்க போகிறாங்க. ஸோ ப்ரைஸ் வாங்குறதுக்கு நீங்கள் ஓட் போடுங்க. கண்டிப்பாக ஓடி போடுங்கப்பா. சரி, கேளு. ஸோ இதுதான் குரூப் பி. இங்கே வந்து இன்னொரு ஒரு செட் ஆஃப் குரூப் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது டோட்டலாக 50 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க நம்ம கண்டஸ்டன்ஸோட. ஸோ அதில் வந்து கோகுல் வந்து மாநாடு மயிலாடோட சொத்து நான் சொல்லுவேன். ஃபஸ்ட்டுலேருந்து கடைசி வரைக்கும் இவர் தான் இருக்காது. என்டர்டைன்மெண்ட் ஃபேக்டரே இவர் தான். சொல்லுங்கள் அவங்கள பற்றி. இங்கே வந்து என்ஜாய் பண்ணுறீங்களா இல்லையா? அதுதான் மெயின். பயங்கரமாக என்ஜாய் பண்ணிருக்கீங்க. 2 நாள் ஆகுது. வெளியே உட்கார வச்சு அவன் சின்ன டைமில் இவங்களோட ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. ஸோ அதான் மெயின் கோல். இங்கே உள்ள பயங்கர குளிர் ஜாக்கெட்லாம் போட்டு பயங்கரமாக வந்திருக்காங்க. ஸோ கோகுல் நீங்களும் பாடி பேலன்ஸ் அது இது மாதிரி தான் பண்ண போகிறீங்க. வெரைட்டி பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறீங்க. கனடா மக்களுக்காக பண்ணுறது. கனடா மக்களுக்கு இன்னும் ஸ்பெஷலாக நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க மைண்டில்? ஸ்பெஷலானா அதாவது ஒரு என்னன்னா ஆடியன்ஸ் கனடா மக்களை மேலே கூப்பிட்டு அவங்கள வச்சு ஒரு ஆக்ட் பண்ணுவோம். அதாவது பயமுறுத்தி அனுப்புவீங்களா? ஓகே, சூப்பர். ஸோ கோகுல் பார்த்தாச்சு. நம்ம ஆண்டோ மாஸ்டர் வந்து பயங்கர பிஸியாக கோரியோகிராஃப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு